உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். பதினெட்டாயிரம் பாடல் எழுதினாதான் அது முடியும். உங்களுக்கு தெரிஞ்சது ஹைலைட்டாக ஒரு 2-3 ஐயா நீங்களும் வந்துருங்க. சாமி சொன்னா போதும். ஓடி இருக்கான். இந்த 63 அறக்கட்டளை என்று சொல்லும்பொழுது அன்புக்குரிய சங்கர் அவர்கள், எனக்கு இந்த சங்கர் அவர்களுக்கு முன்னால் அன்புக்குரிய தவிர வேறு எதுவும் போடுறதுக்கு தோணலை. இந்த உயர் திருவாளர்கள் அதெல்லாம் போடுறது அன்புக்குரிய என்பது உயர்ந்த சொல்லான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாஜினின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறுல இது இருக்குது. ஒரு கோர்ட்டில் போய் நிற்கிறாரு, நீதிபதி அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாரு, அவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, என்ன சொல்ல வரீங்க, என்ன குற்றம் சொல்லுங்கள். இல்லை நீ இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய உச்சபட்ச பதவியில் இருக்கிற பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்குமோ, பிரதமருக்கு கடிதம் எழுதும் போது இப்படி தான் எழுதணும்னு ஒரு ரூல் இருக்குது, அதை விட்டுட்டு நீ அன்புக்குரியன்னு போட்டு எழுதிக்கிற பிரதமருக்கு இது தப்பு இல்லைவான்னு சொல்லி நீதிபதி கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, மாஜினி நீதிபதியை பார்த்து கேட்குறாரு, இந்த உலகத்தில் அன்புக்குரிய என்பதை விட உயர்ந்த ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள், நான் இந்த நாட்டு பிரதமருக்கு எழுதி கொள்கிறேன்னு சொன்னார். அதுபோல் சங்கர் அவர்களை அழைக்கும் போது அன்புக்குரிய சங்கர் என்று சொல்லி அழைப்பதை தான் நான் உயர்வாக பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டால், இன்றைக்கு நேற்று இல்லை, நான் சொல்கிறது 2006 அந்த காலகட்டத்தில் விராலிமலை இதில் நம்ம விருத்தாச்சலம் திருமுதுகுன்றத்துக்கு புதுசாக தரிசனத்துக்கு போகிறோம், முதல் முறை தரிசனத்துக்கு போகிறோம். அப்படி தரிசிக்கும் போது கோயிலுக்குள்ளே சாயரட்சை நடக்குது. இந்த நேரம்னு வச்சுக்கிங்களேன், உள்ளே பயணிக்கிறோம், மங்களவாத்தியம், ஒரு பக்கத்தில் குருக்கள் மந்திரம் சொல்கிறார், அங்கே கையில் மணி அந்த ஓசை கேட்குது, ஆலய சொல்லுவோம்ல நம்ம ஆலய மணியின் ஓசை, அதுபோல் காதில் ஒலிக்குது. இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு உள்ளே போகிறோம். தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரேன், கையில் ஒரு சைக்கிள் ஒரு பை இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு அடியார் என்னை கேட்குறாரு, நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. திருநீர் ருத்ராட்சம் கையில் ஒரு பை பார்த்துட்டு அவர் நாயனம் வாசிச்சுட்டு இருக்கிறார் அங்கே சாயரட்சிக்கு. அப்போது எங்கேருந்து வரீங்க என்னை விசாரிச்சோன்னே சொல்கிறேன், இந்த மாதிரி யாத்திரை போயிட்டுருக்கோம், கோயிலுக்கு கோயிலாக தரிசனம் பண்ணிவிட்டு தேசாந்திரம் சொல்லுவோம்ல நம்ம ஆலய தரிசனம் ஸ்தல யாத்திரைன்னு, அதுபோல் போயிட்டுருக்கோம், எங்கேருந்து வரீங்கலாம் விசாரித்தார். அடுத்து அவர் கேட்ட கேள்வி, சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். இல்லை இனிமே தான். உடனே கையோடு அழைச்சி கொண்டு போய் ஒரு உணவகத்தில் உட்கார வச்சு, சாமிக்கு ஒரு தோசை, வேறு என்ன சாப்பிட்றீங்க, இட்லி தோசை, இல்லை இல்லை போதுமானது, சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி இரவு எங்கே தங்குவீங்கன்னு எங்களை கையோடு அழைச்சிட்டு போய் வடக்கு வீதியில் ஒரு ஆசிரமத்தில் சாமிஜி ஒருத்தர் பார்த்து, இவங்க இந்த மாதிரி யாத்திரைக்கு வராங்க, இவங்களை நீங்கள் தங்க வச்சிங்க, நாளைக்கு வெளியூர் போகிறாங்க, அவங்கள நான் வசதியில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அங்கே என்னை கொண்டு சேர்த்து விட்டுட்டு கிளம்புனார். அந்த முகம் சங்கர் அவர்களுடையது, அன்புக்குரிய சங்கர் அவர்களுடையது. நான் அதை பல இடத்துலையும் சொல்வது உண்டு. ஏன்னா ஒருத்தர் இப்போ இன்றைக்கி நம்ம காரில் இறங்குறோம், இவர் திருவடிக்குடில் சாமி, இவர் என்ன திருப்பணி பண்ணுறார், இவர் இங்கே போனார் அங்கே போனார், சில பின்னாடி ஒரு பேராகிராஃப் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு நமக்கு எந்த பேராகிராஃபுக்கும் பின்னாடி கிடையாது, இருந்த ஒன்றே ஒன்று இந்த திருநீர், இந்த ருத்ராட்சம். இதுக்கு மரியாதை கொடுத்தவர் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலேருந்து அவர் அழைப்பு கொடுத்தாலும் சரி, மற்ற பணிகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரோட பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். டீசலுக்கு பணம் கொடுக்குறாங்க அது பார்க்குறது இல்லை. அந்த அன்பு இவர் ஒரு தடவை பார்த்தா நமக்கு இந்த உந்துதல் இருக்குது பாருங்கள், அந்த டீசல் இன்னும் அதிகரிக்குதுங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் அவருடைய பாதையில் நம்ம பயணிக்கிறோம். மேலும் மேலும் அவருடைய பணிகள் சீரும் சிறப்புமாக தொடர எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். திருச்சிட்டோம். அவர் இனிஷியல் ஆதா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலிமலையானை போற்றி போற்றி. எல்லாமல்ல உமையூர் பாகனாகிய சிவபெருமானுடைய திருஅருளினாலும், பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னீர் தோள்களுமாய் தித்தித்திருக்கும் முருகப்பெருமான் அருளினாலும், நம்முடைய தமிழகத்தின் தலைசிறந்த பூமியான இந்த விராலிமலை பகுதியில் முருகப்பெருமானுடைய நல்லருள் துணையோடு அருமையான முறையில் 12 திருமுறைகளுக்கும் தாமரை சபை என்கிற உயர்ந்த சொல்லை கோயிலினுடைய பெயராக கொண்டு விருத்தாச்சலம் 63 அறக்கட்டளை அருமையான முறையில் ஒரு திருப்பணியை துவங்கி செம்மையான முறையிலே இந்த பணிகளை தொடர்ந்து வருகிறார்கள். மிக விரைவில் இந்த தாமரை சபையின் கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, திருமுறைகளுக்கு செப்பேட்டில் ஒரு திருக்கோயிலா என்று தமிழகம் முழுவதும் ஆச்சரியம் கலந்த, அதே நேரத்தில் தெய்வாம்சம் இந்தந்த வடிவங்களெல்லாம் பரிணாமம் பெற்று வருகிறது என்கின்ற ஒரு ஆச்சரியத்தோடும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில், இதற்காக இந்த தாமரை சபை திருக்கோயில், இதன் மூலமாக அடியார் பெருமக்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கான பதிலாக உங்களோடு ஒரு சில வார்த்தைகள். சமீபத்தில் நான் சொல்லக்கூடிய சமீபம் என்பது ஒரு 100 ஆண்டுகள் இருக்கலாம்.
திருமுறை பாடல் பெற்ற தலங்கள் என்று சொல்லி ஒரு எண்ணிக்கை 274 என்று இருந்தது. அந்த 274 என்பது இந்த சமீபத்தில் என்று சொல்லக்கூடிய நாட்களுக்கு பிறகு 276 என்று மாறியிருக்கிறது. எதற்காக இந்த மாற்றம் என்று கேட்டால் 2 பாடல் பெற்ற தலங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டவை என்று சைவ சமயம் பட்டியல் இடுகிறது. இந்த பட்டியல் மூலமாக நாம் என்ன சொல்ல வருகிறோம்? கல்வெட்டுகள் மூலமாக திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த 2 பதிகங்கள் ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிற்பாடு சமீபத்தில், அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னம் கண்டுபிடிக்கப்பட்டு 2 தலங்கள் பாடல் பெற்ற தலங்களாக எண்ணிக்கையில் ஏற்றப்பட்டது. இதுக்கு காரணம் எழுதி வைத்ததை கல்லிலே வெட்டி வைத்தார்கள். அது இன்றைக்கு நமக்கு சாட்சியாக விளங்குகிறது. அதுபோல தாமிர சபை என்கின்ற இந்த ஆலயத்தில் தாமிர ஏட்டிலே நாம் எழுதி வைக்கக்கூடிய இந்த திருமுறை சொற்கள் வரக்கூடிய தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக திகழும் என்பதில் எந்த அளவும் நமக்கு சந்தேகமில்லை. இன்னும் சொல்லப்போனால் ராஜராஜ சோழன் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட அந்த சுவடிகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செப்பேட்டிலே பதிந்தார்கள். இன்றைக்கு இந்த நாகரிக காலத்தில் எல்லாம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பண மதிப்பு உள்ளிட்ட அனைத்தும் டிஜிட்டல் மயம். எல்லா வாழ்க்கையினுடைய ஓட்டம் நாகரிகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குது. காசை கண்ணில் பார்க்காமலேயே பல லட்ச ரூபா பல கோடி ரூபா டிரான்சாக்ஷன் ஆகக்கூடிய ஒரு நாளில் இருக்கும். அப்போ அன்பர்கள் கேட்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு நாகரிக காலத்தில் எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டலில் பதிவு பண்ணி வச்சுக்கலாமே, எதற்காக தாமிரத்தில் பதிவு பண்ணி இவ்வளோ ரூபா செலவு பண்ணின்னு கேட்கலாம். இந்த டிஜிட்டல் பதிவுகளுக்கு கூட ஒரு காலம் இருக்கிறது, குறைந்தபட்ச காலம். ஆனால் தாமிரத்தில் நாம் பதிவு பண்ணி வைக்கக்கூடிய இந்த பதிவுகளுக்கு அழிவு கிடையாது. என்ன காரணம்னு கேட்டால், இன்றைக்கு வரைக்கும் ஆலயங்களிலே பிரதிஷ்டை பண்ணக்கூடிய மூர்த்திகளுக்கு யந்திரமாக வைக்கக்கூடிய இந்த மந்திர சொற்கள் கூட தாமிர ஏற்றில் தான் வைக்கிறார்கள். அப்படி அதற்கான ஒரு மிகப்பெரிய ஆழமான காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை இறைவன் விருத்தாச்சலம் 63 அறக்கட்டளைக்கு அறிவித்திருக்கிறார். இதை இன்னும் வரக்கூடிய காலத்தில் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி. அதுபோல் எத்தனையோ மூர்த்தங்கள் பல்வேறு வடிவங்களில் செய்கிறார். சுதைகளில் மூர்த்தங்கள் செய்யப்படுகிறது, கருங்கல்லில் மூர்த்தங்கள் செய்யப்படுகிறது. அதேபோல் இன்றைக்கி ஃபைபரில் மூர்த்தங்கள், இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவோ புதிய புதிய பொருட்கள் எல்லாம் பண்ணப்படுது. ஆனாலும் அதை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும். நமக்கு எதை பார்த்த உடனே தோணுதுன்னு அந்த கருங்கல் மூர்த்தமும் செப்பில் இருக்கிற மூர்த்தமும் பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது. மற்ற மூர்த்தங்கள் ஒரு வடிவத்தில் இருக்கும்போது இது கும்பிடு. இப்போ ஃப்ளெக்ஸ் போர்டில் கூட நம்ம சாமி வைக்கிறோம். குரு பூஜை கொண்டாடும் போது நமக்கு கையில் படம் கிடைக்கும் போது ஒரு படத்தை ஃப்ளெக்ஸில் போட்டு மாலை போட்டு கும்பிடுறோம். என்னதான் இருந்தாலும் அதற்குள்ளே அந்த மனம் ஒரு அது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது சீக்கிரமாக. ஆக பார்த்து பார்த்து பழகி போன அந்த கருங்கல் திருமேனி செப்பு திருமேனி என்று வரும் பொழுது இதையும் உடனடியாக அதை ஏற்றுக்கிறது. அது மாதிரி இந்த கோயிலில் தெய்வாம்சம் நிரம்ப பெற்று திருமுறைகளை இன்னும் மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் மேலும் இது ஒரு துவக்கம். இன்னும் இங்கே நிறைய அற்புதங்களை இறைவன் நிகழ்த்திருக்கிறார் என்பது நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடியது. சொல்லப்போனால் விராலிமலையிலேருந்து இங்கே வரணும்னா ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வர வேண்டியிருக்கு. இப்போ பாடல் பெற்ற தலங்களுக்கான ரூட் மேப் ரொம்ப எளிமையாக எல்லோரும் கையிலும் கிடைக்கிது. கூகுளில் போட்ட உடனே எல்லாம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இந்த கோவிலை தேடணும்னா கொஞ்சம் பயணிக்க வேண்டியிருக்குது. சரியா? இப்போது பொதுவாக சொல்லுவாங்க, நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஆனால் முன்மாதிரி என்பது எல்லோரும் பயணித்து அதே பாதையில் போகிறது மட்டுமல்ல. நாம் பயணிக்கக்கூடிய பாதை இன்னொருத்தருக்கு முன்மாதிரியாக இருக்குது. நாம் ஒருத்தரை முன்மாதிரியாக பின்பற்றுகிறோம், நம்மளுடைய பாதை இன்னொருத்தருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அளவில் இந்த திருப்பணியை மேற்கொள்ளக்கூடிய உபயதாரர்களாக இருக்கட்டும், அடியார்களாக இருக்கட்டும், பணியார்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இன்றைக்கி பயணிக்கக்கூடிய இந்த பாதை வரக்கூடிய காலத்தில் லட்சோப மக்கள் பயணிக்கக்கூடிய பாதை என்பதை மட்டும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருள் சைவ சமயத்தின் நெறி நின்று கிட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். அனைவருக்கும் சகல செல்வ யோகமுக்கு பெருவாழ் சித்திக்க எல்லாமல்ல இறைவன் திருவடி பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு 18,000 பாடல் எழுதினாதான் அது முடியும். உங்களுக்கு தெரிஞ்சது ஹைலைட்டாக ஒரு 2-3 ஐயா நீங்களும் வந்துடுங்க. சாமி சொன்னால் போதும். ஓடிட்டுருக்கான். இந்த 63 அறக்கட்டளை என்று சொல்லும்பொழுது அன்புக்குரிய சங்கர் அவர்கள், எனக்கு இந்த சங்கர் அவர்களுக்கு முன்னால் அன்புக்குரிய தவிர வேறு எதுவும் போடுறதுக்கு தோணல. இந்த உயர் திருவாளர்கள் அதெல்லாம் போடுறது அன்புக்குரிய என்பது உயர்ந்த சொல்லான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாஜினின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறுல இது இருக்குது. ஒரு கோர்ட்டில் போய் நிற்கிறாரு, நீதிபதி அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாரு. அவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, என்ன சொல்ல வரீங்க, என்ன குற்றம் சொல்லுங்கள். இல்லை, நீ இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய உச்சபட்ச பதவியில் இருக்கிற பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்குமோ, பிரதமருக்கு கடிதம் எழுதும்போது இப்படி தான் எழுதணும்னு ஒரு ரூல் இருக்குது.
அதை விட்டுட்டு நீ அன்புக்குரியன்னு போட்டு எழுதிக்கிற பிரதமருக்கு இது தப்பு இல்லவான்னு சொல்லி நீதிபதி கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, மாஜினி நீதிபதியை பார்த்து கேட்குறாரு, இந்த உலகத்தில் அன்புக்குரிய என்பதை விட உயர்ந்த ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள், நான் இந்த நாட்டு பிரதமருக்கு எழுதி கொள்கிறேன்னு சொன்னார். அதுபோல் சங்கர் அவர்களை அழைக்கும் போது அன்புக்குரிய சங்கர் என்று சொல்லி அழைப்பதை தான் நான் உயர்வாக பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டால், இன்றைக்கு நேற்று இல்லை, நான் சொல்கிறது 2006 அந்த காலகட்டத்தில் விராலிமலை இதில் நம்ம விருத்தாச்சலம் திருமுதுகுன்றத்துக்கு புதுசாக தரிசனத்துக்கு போகிறோம், முதல் முறை தரிசனத்துக்கு போகிறோம். அப்படி தரிசிக்கும் போது கோயிலுக்குள்ளே சாயரட்சை நடக்குது. இந்த நேரம்னு வச்சுக்கிங்களேன், உள்ளே பயணிக்கிறோம், மங்களவாத்தியம், ஒரு பக்கத்தில் குருக்கள் மந்திரம் சொல்கிறாரு, அங்கே கையில் மணி அந்த ஓசை கேட்குது, ஆலய சொல்லுவோம்ல நம்ம ஆலய மணியின் ஓசை, அதுபோல் காதில் ஒலிக்குது. இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு உள்ளே போகிறோம். தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரேன், கையில் ஒரு சைக்கிள் ஒரு பை இருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு அடியார் என்னை கேட்குறாரு, நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. திருநீர் ருத்ராட்சம், கையில் ஒரு பை பார்த்துட்டு அவர் நாயனம் வாசிச்சுட்டு இருக்கிறார் அங்கே சாயரட்சிக்கு. அப்போது எங்கேருந்து வரீங்க என்னை விசாரிச்சோன்னா சொல்கிறேன், இந்த மாதிரி யாத்திரை போயிட்டுருக்கோம், கோயிலாக தரிசனம் பண்ணிவிட்டு தேசாந்திரம் சொல்லுவோம்ல நம்ம ஆலய தரிசனம் ஸ்தல யாத்திரைன்னு, அதுபோல் போயிட்டுருக்கோம், எங்கேருந்து வரீங்கலாம் விசாரித்தார். அடுத்து அவர் கேட்ட கேள்வி, சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். இல்லை இனிமே தான். உடனே கையோடு அழைச்சி கொண்டு போய் ஒரு உணவகத்தில் உட்கார வச்சு, சாமிக்கு ஒரு தோசை, வேறு என்ன சாப்பிட்றீங்க, இட்லி தோசை, இல்லை இல்லை போதுமானது, சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி இரவு எங்கே தங்குவீங்கன்னு எங்களை கையோடு அழைச்சிட்டு போய் வடக்கு வீதியில் ஒரு ஆசிரமத்தில் சாமிஜி ஒருத்தர் பார்த்து, இவங்க இந்த மாதிரி யாத்திரைக்கு வராங்க, இவங்களை நீங்கள் தங்க வச்சிங்க, நாளைக்கு வெளியூர் போகிறாங்க, அவங்கள நான் வசதியில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அங்கே என்னை கொண்டு சேர்த்து விட்டுட்டு கிளம்பினார். அந்த முகம் சங்கர் அவர்களுடையது, அன்புக்குரிய சங்கர் அவர்களுடையது. நான் அதை பல இடத்துலேயே சொல்லுவது உண்டு. ஏன்னா ஒருத்தர் இப்போ இன்றைக்கி நம்ம காரில் வந்து இறங்குறோம், இவர் திருவடிக்குடில் சாமி, இவர் என்ன திருப்பணி பண்ணுறார், இவர் இங்கே போனார் அங்கே போனார், சில பின்னாடி ஒரு பேராகிராஃப் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு நமக்கு எந்த பேராகிராஃபுக்கும் பின்னாடி கிடையாது. இருந்த ஒன்றே ஒன்று, இந்த திருநீர், இந்த ருத்ராட்சம். இதுக்கு மரியாதை கொடுத்தவர் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துலேருந்து அவர் அழைப்பு கொடுத்தாலும் சரி, மற்ற பணிகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரோட பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். டீசலுக்கு பணம் கொடுக்குறாரா அது பார்க்குறது இல்லை. அந்த அன்பு இவர் ஒரு தடவை பார்த்தா நமக்கு இந்த உந்துதல் இருக்குது பாருங்கள், அந்த டீசல் இன்னும் அதிகரிக்குதுங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் அவருடைய பாதையில் நம்ம பயணிக்கிறோம். மேலும் மேலும் அவருடைய பணிகள் சீரும் சிறப்புமாக தொடர எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். திருச்சிட்டு அவர் இனிஷியல் ஆதா